அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த பகுதியில் கூபா மக்களிடமிருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்ததையும் உடனே அவர் புறப்படாமல் உண்மையான நிலைமையை அறிய முஸ்லீம் இப்னு அக்கீல் ரஹமத்துல்லாஹி அவர்களை அனுப்பியதையும் பார்த்தோம். இப்போது அங்கிருந்து நமது பயணத்தை தொடர்வோம். முஸ்லீம் இப்னு அக்கீல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூபாவை அடைந்தார்கள். அவங்க வந்த செய்தி நகரம் முழுவதும் பரவியது. மக்கள் கூட்டமாக அவர்களை சந்தித்தார்கள். யா முஸ்லீம், நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருக்கிறோம், அவர்கள் வந்தால் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு உறுதி அளிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஒருவர், பிறகு 10 பேர், பிறகு 100 பேர், இறுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு பைஅத் செய்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்த முஸ்லீம் இப்னு அக்கீல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. கூபா மக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள், நீங்கள் வரலாம். இந்த செய்தியை கேட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட போகிறாங்க. அவங்க புறப்பட போகிறார்கள் என்ற செய்தி எல்லா இடத்துலையும் பரவுது. அந்த செய்தி பரவனதும் பலருடைய மனதில் கவலை ஏற்பட்டது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்போடு அறிவுரை சொல்கிறாங்க. கூபா மக்களின் அழைப்பை அவசரமாக நம்ப வேண்டாம், அங்குள்ள நிலைமை உறுதியாக இருக்கிறதா என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இதனைத் தொடர்ந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த பயணம் மிகவும் ஆபத்தானதாக இருக்கலாம் என்று தங்களுடைய கவலையை வெளிப்படுத்துகிறாங்க. அன்பானவர்களே, அவர்கள் யாரும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக பேசலை. மாறாக என்ன சொல்கிறாங்க, அவர்கள் மீது வைத்திருந்த அன்பினாலும் அக்கறையினாலும் அவர்களின் பாதுகாப்பை எண்ணித்தான் இந்த அறிவுரையை அவங்க சொல்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய வார்த்தைகளை அமைதியாக கேட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து தங்களுக்கு சரி என்று தோன்றிய முடிவின் அடிப்படையில் பயணத்தை தொடர்ந்தாங்க. இந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கலை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூபாவை நோக்கி வர செய்தி யசீதுக்கு தெரிய வருது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, கூபாவில் ஆளுநராக இருந்தவங்களை மாற்றி உபைத் அல்லாஹ் இப்னு ஜியாத் அப்படிங்கிறவனை நியமிக்கிறான். அவர் கூபாவுக்கு வந்த உடனே நிலைமை முழுவதும் மாறுது. அவன் ஆட்சிக்கு வந்ததும் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் மிரட்ட ஆரம்பிக்கிறான். தலைவர்களை அழைத்து எச்சரிக்கை செய்கிறான். அனைவரோட உள்ளத்திலையும் அச்சத்தை உருவாக்குனான். நேற்று வரை நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய உயிருக்கும் குடும்பத்திற்கும் ஏதாவது ஆயிருமோங்கிற பயத்தில் ஒவ்வொருத்தராக விலக ஆரம்பிக்கிறாங்க. வரலாற்றின் மிகவும் வேதனையான தருணங்களில் இதுவும் ஒன்று. இறுதியாக முஸ்லீம் இப்னு அக்கீல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஒரு கட்டத்தில் முற்றிலுமாக தனியாக விடப்படுறாங்க. நேற்று வரை நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று உறுதியளித்த ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று யாரும் அருகில் இல்லை. அன்பானவங்களே, இதுதான் சோதனை. நல்ல காலத்தில் நம்ம சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் கடினமான நேரத்தில் உண்மையாக நம்முடன் இருப்பவர்கள் மிகச்சிலர் தான். முஸ்லீம் இப்னு அக்கீல் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கும் அதுதான் நடந்தது. அவங்க கூபாவோட தெருக்களில் தனியாக நடந்தாங்க. இறுதியில் ஒரு வீட்டில் தற்காலிகமாக தங்க நேரிடுது. ஆனால் அந்த இடமும் நீண்ட நேரம் பாதுகாப்பாக இருக்கலை. அவங்க எங்கே தங்கியிருக்காங்கங்கிற தகவல் ஆளுநரோட படைகளுக்கு கிடைக்குது. சில வரலாற்று ஆதாரங்களில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அவங்க மிகுந்த துணிச்சலோட எதிர்த்து நின்றதாகவும் இறுதியில் கைது செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அவங்கள ஆளுநர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அவங்களுக்கு பலவிதமான அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. ஆனால் முஸ்லீம் இப்னு அக்கீல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை சிறிதும் மாற்றவில்லை. இறுதியில் என்னாகுது, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பானவர்களே, இங்கே ஒரு முக்கியமான விஷயம். முஸ்லீம் இப்னு அக்கீல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஷஹீதான செய்தி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அவங்க ஏற்கனவே மக்காலேருந்து புறப்பட்டுட்டாங்க. அவங்க கூட அவங்களோட குடும்பத்தார், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து தான் கூபா மக்களுக்கு வராங்க. அவங்களோட உறவினர்களும் கூட, மற்றும் சில உண்மையான தோழர்களும் அவங்க கூட இருந்தாங்க. அந்த பயணம் ஒரு அரசியல் பயணம் அல்ல, அது தாங்கள் சரி என்று நம்பிய ஒரு நிலைப்பாட்டின் பயணம். இவங்களோட பயணத்தின் போது வழியிலேயே பலர் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள சந்திக்கிறாங்க. கூபாவுக்கு செல்ல வேண்டாம், அங்குள்ள நிலைமை மாறிவிட்டது, எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று அன்போட அறிவுரை சொல்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வார்த்தைகளையெல்லாம் கவனமாக கேட்குறாங்க. ஆனால் அல்லாஹு தாலா மேலே முழுமையான நம்பிக்கை வைத்த காரணத்தால் அவங்க தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க. அன்பானவர்களே, இன்னும் சில நாட்களில் இந்த பயணம் கர்பலாங்கிற பாலைவனத்தை அடைய போகிறது. அங்கே இஸ்லாமிய வரலாற்றின் மிகவும் வேதனையான அத்தியாயம் ஆரம்பமாக இருக்கிறது. கர்பலா நோக்கி சென்ற அந்த பயணத்தில் என்ன நடந்தது, ஏன் வழியிலேயே அவர்கள் பாதை தடுக்கப்பட்டது, எப்படி அவங்க கர்பலாவில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது,
எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இதில் ரொம்ப சோகமான செய்தி என்னென்னா, முஸ்லீம் இப்னு அக்கில் ரஹமத்துல்லாஹி அவங்க ஷஹீதான செய்தி ஹுசைன் அலி அவர்களுக்கு இன்னும் தெரியாமல் இருந்தது. அவங்க தங்களோட குடும்பத்தோடையும் சில உண்மையான தோழர்களுடனும் கூபாவை நோக்கி பயணித்து கொண்டிருந்தாங்க. வழியிலேயே சிலர் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னாங்க. கூபாவின் நிலைமை மாறிவிட்டது, முஸ்லீம் இப்னு அக்கில் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். அன்பானவர்களே, இந்த செய்தி ஹுசைன் அலி அவர்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்குது. அவங்க நம்பி அனுப்பிய தூதர் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. ஹுசைன் அலி அவங்கள கூபாவுக்கு வர சொல்லி அழைத்த மக்களில் பலரும் பயத்தின் காரணமாக விலகி இருந்தாங்க. இருந்தாலுமே ஹுசைன் அலி அவங்க அவசரமாக எந்த முடிவுமே எடுக்கலை. தங்களுடன் இருந்தவங்க கிட்ட ஆலோசனை செய்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்பி செல்வோம், மற்றும் சிலர் பயணத்தை தொடர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மேற்கொண்ட இந்த பயணம் இனிமேலும் எளிதானதாக இருக்காதுங்கிற விஷயத்த எல்லாருமே உணர ஆரம்பிக்கிறாங்க. இறுதியில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பயணத்தை தொடர முடிவு செய்கிறாங்க. சில நாட்களுக்கு பிறகு உமையத் ஆட்சியோட படையிலிருந்து ஒரு குழு அவங்கள வழிமறிக்குது. அந்த குழுவோட தலைவராக இருந்தவர் அல்ஹுர் இப்னு எஜித் அல் தமீமி. அன்பானவர்களே, இங்கே ஒரு முக்கியமான விஷயம், ஹூர் அவங்களுக்கும் ஹுசைன் அலி அவர்களுக்கும் இடையே ஆரம்பத்தில் எந்த ஒரு போரும் நடைபெறலை. அவங்க ஹுசைன் அலி அவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா, மதீனாவுக்கும் போக விடாமல் கூபாவுக்கும் போக விடாமல் வேறொரு திசையில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவ்வாறு பயணித்து கொண்டிருந்த போது முஹர்ரம் மாதத்தோட 2ஆம் நாள் அவங்க ஒரு வெறிச்சோடிய பாலைவன பகுதியை அடைகிறாங்க. அந்த இடத்தோட பெயர் தான் கர்பலா. அன்பானவர்களே, முஹர்ரம் மாதத்துடைய 2ஆவது நாளான அன்று அந்த கர்பலாவுடைய மணற்பரப்பு உலக வரலாற்றில் என்றென்றும் நினைவு கூறப்படும் இடமாக மாறப்போகுதுங்கிற அந்த விஷயம் அங்கிருந்து யாருமே முழுமையாக உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வரலாற்றுடைய மிகப்பெரிய சோதனை இப்போது தான் ஆரம்பமாக போகிறது. அன்பானவர்களே, சில நேரங்களில் உண்மையின் பாதையில் நடப்பவர்களுக்கு வெற்றி உடனே கிடைக்காது. ஆனால் அவங்க எடுத்த நிலைப்பாடு வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும். கர்பலா நமக்கு கற்றுத்தருவது அதுதான். கர்பலாவில் என்ன நடந்தது, ஏன் தண்ணீர் தடுக்கப்பட்டது, ஆஷுராவுக்கு முந்தைய இரவு எப்படி இருந்தது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் கர்பலாவில் நடந்த நிகழ்வுகளை ஆதாரபூர்வமாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.